ஜியோஜிப்ராவில் எலிப்ஸ் டூலில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஹைப்பர்போலா எப்படி உருவாக்குறது, அதை பற்றி அடிப்படை தகவல்களை எப்படி விசிபிளாக நம்ம ஜியோஜிப்ரா மூலமாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோம். ஹைப்பர்போலாவை நம்ம கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், செலக்ட் டு ஃபோசி தென் பாயிண்ட் ஆன் ஹைப்பர்போலா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டூல் டிப்ஸ் கிடைக்குது. 2 பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுவோம். -2,0 +2,0 உடனே உள்ள பக்கம் வந்தோம்னா நமக்கு பாருங்கள் இந்த மாதிரியான ஹைப்பர்போலா நமக்கு கிடைக்குது பாருங்கள். அப்போ ஒரு இடத்துல கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர்போலா கிடைக்குது. இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சின்னு கிடைக்குது பாருங்கள், ஸ்மால் சி. சிங்கிற பாயிண்ட் வந்து அந்த ஹைப்பர்போலா மேலேயே இருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த அதிபரவலயத்தை பார்த்தோம்னா நமக்கு ஏபிங்கிறது அதோட ஃபோக்கஸ். ஒரிஜினலாக சின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மையத்தை குறிக்கும். இப்போ நம்ம சென்டர் அப்படின்னு இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணோம்னா பாருங்கள், சென்டர் ஆஃப் என்ன காணிக் அப்படின்னு கேட்குது. ஸ்மால் சி அப்படிங்கிறது அதுக்குள்ளே டைப் பண்ணோம்னா நமக்கு டின்னு ஒரு பாயிண்ட் உருவாகுது பாருங்கள், அதுதான் அதோட சென்டர். ஓகே, இதை நம்ம ரீநேம் கொடுத்து என்னென்னு பண்ணிக்கலாம், சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சென்டருங்கிறது நமக்கு கிடச்சிட்டு, அதாவது மையம். ஏபிங்கிறது ஃபோக்கஸ், அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் கொடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள், ஏங்கிறதுக்கு ஃபோக்கஸ் 1 கொடுத்துட்றேன். அதே மாதிரி பிங்கிறதையும் ரீநேம் கொடுத்து ஃபோக்கஸ் 2 கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் நமக்கு இங்கே தெரியுது. அது தெரியும்னா பாருங்கள், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுக்கலாம். அல்லது இது மேலே கிளிக் பண்ணோன்னே நமக்கு கிராஃபிக்ஸ் வியூவில் நமக்கு ஷோ நேம் அண்ட் வேல்யூ கிடைப்பதற்கு தேவையான வடிவத்தில் வந்துருச்சு பாருங்கள். அதோட ஈக்குவேஷன் டைப் வந்து இது மாதிரி வடிவத்தில் கிடைக்குது. இதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான வடிவத்திலையும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஹைப்பர்போலாவோட கலரை வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைப்பர்போலாவோட கலர், அதோட லைனோட ஸ்டைலு, அதோட திக்னஸ் கூட நம்ம மாற்றிக்கலாம். ரைட், இப்போ இந்த ஹைப்பர்போலாவோட மற்ற பகுதிகள், அதாவது வெர்டெக்ஸ்க்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இன்புட் பாக்ஸில் வெர்டெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி கானிக்கோட நேம் கொடுத்தோம், அதாவது ஸ்மால் சி கொடுத்தோம்னா நமக்கு அதோட வெர்டெக்ஸ் 2 கிடைக்குது பாருங்கள், ஏபின்னு கிடைக்குது. 1,0 -1,0. அதே போல் இதோட எசென்ட்ரிசிட்டி என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எசென்ட்ரிசிட்டி ஸ்மால் சிங்கிற அந்த பாருங்கள், ஏவோட வேல்யூ 2, இது கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால இது நமக்கு ஹைப்பர்போலா. இது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது எலிப்ஸ். அடுத்து இதோட டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, டைரக்ட்ரிஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி கானிக் அப்படிங்கிற இடத்துல ஸ்மால் சி கொடுத்தோம்னா நமக்கு அதோட டைரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் ஆஃப் ஜி கிடைக்குது பாருங்கள். x = 0.5, x = -0.5 அப்படிங்கிறது கிடைக்குது. ஹைப்பர்போலா மேலே ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன் கொடுத்தோம்னா நமக்கு பாருங்கள், அது அந்த ஹைப்பர்போலாவில் 2 பிரான்ச்சஸ் மேலேயும் ட்ராவல் ஆகி வர்றது நமக்கு கண்கூடாக தெரியுது பாருங்கள். இவ்வாறாக ஹைப்பர்போலாவை உருவாக்கி அதை பற்றிய அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹைப்பர்போலா டூல் நமக்கு உதவியாக இருக்குது. ஓகே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.